நீங்க தோத்த இடத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு நபரா நீங்க அசிங்கப்படுத்தப்பட்ட நபர் முன்னாடியும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற நபரா வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இங்க தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான் அப்படின்ற பஞ்ச் டயலாக நம்புற நபரா வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் போறதுன்றது முக்கியம் இல்ல, லாஸ்டா யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது தான் முக்கியம் அப்படின்ற பஞ்ச் டயலாக நம்புற நபரா என்னடா ஒரே பஞ்ச் டயலாக இருக்கு, இது சினிமா கான்செப்ட் வீடியோவா அப்படின்னு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எஸ், இந்த பஞ்ச் டயலாகுக்கும் இந்த சினிமாவுக்கும் நிச்சயமா இந்த வீடியோ சம்பந்தம் இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ITCC குமரேசன் தர்மேஸ்வரன், கவுன்சிலர், சைக்கோதெரபிஸ்ட், ட்ரெயினர், பிஸ்னஸ் அண்ட் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் அண்ட் ஆண்டர்பிரனர். நம்ம எல்லாருமே ரஜினிகாந்த் சாரோட அந்த குறிப்பிட்ட வீடியோ, அவர் AVM ஸ்டுடியோவில் அவமானப்படுத்தப்பட்ட அந்த மொமெண்ட், திருப்பி அதே AVM ஸ்டுடியோவில் அங்கே எல்லாரும் முன்னாடியும் ஃபாரின் காரில் கெத்தா வந்து இறங்கின மொமெண்ட், இதை பற்றி நிறைய தடவை பேசியிருப்பாரு. இதை பற்றின வீடியோ நிறைய வைரல் ஆகிருக்கும், நம்ம எல்லாருமே இதை பார்த்துருப்போம். இதே மாதிரி ஒரு சேம் வீடியோ VKD பாலன் அவர்கள், மதுரா டிராவல்ஸோட உரிமையாளர், ஒரு ஸ்கிராச் லெவல்லேருந்து மிகப்பெரிய உயரமான இடத்திற்கு வந்த ஒரு நபர். அவர் சமீபத்தில் போட்டிருந்த ஒரு வீடியோவை இன்னைக்கு நான் பார்த்தேன். அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பிஞ்சி போன செருப்போடு அங்கே போன போது அங்கே இருந்த செக்யூரிட்டி அவரை அவமானப்படுத்தின அந்த மொமெண்ட்டையும், அதன் பிறகு வாழ்க்கையில் கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு, கடுமையான உழைப்பிற்கு பிறகு மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தபோது தன்னுடைய சொந்த அம்பாசிடர் காரில் வந்து இறங்கின போது அந்த ஹோட்டலில் உள்ள மேனேஜர் முதற்கொண்டு எல்லாருமே வந்து அங்கே அவரை ரிசீவ் பண்ணி, அவர் வேஷ்டியில் இருந்தபோது கூட அவரை தவிர்க்க முடியாத காரணத்தால், ஏன்னா அந்த மாதிரி ஸ்டார் ஹோட்டலில் வேஷ்டிகள் அலௌடு கிடையாது, அப்படி இருந்தும் அவரை ரிசீவ் பண்ணி அவரை எல்லாரும் அவர் அங்கிருந்து போகிற வரைக்கும் அவருக்கு பயங்கர ப்ரியாரிட்டிஸ் கொடுத்த அந்த மொமெண்ட்டையும் பற்றி பேசினார். இதை பற்றி பேசும்போது இந்த பாஷா படத்தில் எல்லாரும் கூடவே வர மாதிரி இவர் முன்னாடி போகும்போது பின்னாடி எல்லாருமே தொடர்ந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு மொமெண்ட்டை பற்றி பேசினார். இந்த மாதிரி நம்ம லைஃப்லையும் ஒரு ஸ்கிராச் லெவல்லேருந்து பல அசிங்கங்களுக்கு பிறகு, பல போராட்டங்களுக்கு பிறகு தான் தோத்த இடத்துல நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நடந்திருக்கும். அதே மாதிரி என் லைஃப்லேயும் ஒரு மொமெண்ட் நடந்துச்சு. நான் +2 படித்து முடிச்சதோட பொறியியல் பட்டப்படிப்பு படிக்கணுன்றது என்னோட வீட்டில் உள்ளவங்களோட கனவு. ஆனால் என்னோட மார்க் குறைவால் வெளியூர்களையும் பெரிய காலேஜ்லேயும் எனக்கு சீட்டு கிடைக்கல, அங்கே போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கல. அதனால் உள்ளூரில் இருக்கிற பொறியியல் கல்லூரியில் போய் படிக்க சொல்லி என்னுடைய அப்பா சொல்லும்போது எனக்கு அங்கே போய் படிக்கிறதுக்கான விருப்பம் இல்லை. அந்த கல்லூரியில் போய் ஒரு அப்ளிகேஷன் கூட நான் வாங்கலை. அன்னைக்கு என்னுடைய அப்பா ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் திட்டி கோபப்பட்டாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு தகப்பனாராக அவருடைய பாயிண்ட் நியாயமாக இருந்தது. ஆனால் அந்த வயசில் வெளியூரில் போய் படிக்கணும் அப்படின்ற கனவில் இருந்த எனக்கு உள்ளூரில் இருக்கிற காலேஜோட அருமை தெரியாமல் நான் அங்கே போய் படிக்கலை. இதனால் அந்த குரூப்லேயே இருக்கிற கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போய் படிக்க ஆரம்பித்தேன். இதன் பிறகு வாழ்க்கையில் பல லெவலில் போனாலும் அன்னைக்கு நான் அந்த பொறியியல் கல்லூரியில் போய் விண்ணப்பம் வாங்கி நான் படிக்காமல் இருந்ததை என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு வருத்தமாகவே இருந்தது. இதனால் நானும் ஒரு வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். என்னுடைய அப்பா எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார், இவன் BE படிச்சிருக்கணும், இவன் BE படிக்க வேண்டிய ஆள், இப்படி ஆயிட்டான் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு பொறியியல் பட்டதாரியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். காலங்கள் நகர்ந்தது. அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கை முறையும் வேற லெவலில் மாறிச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது பயிற்சித்துறை அப்படின்ற ஒரு துறைக்கு வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது கம்ப்ளீட்டாக நிறைய சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்போ ஒரு நாள் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த கால் எங்கே இருந்துன்னா, நான் எந்த பொறியியல் கல்லூரியில் விண்ணப்பம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய தகப்பனார்கிட்ட கடுமையான வார்த்தைகளை நான் பெற்றோம். எந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி நான் வசை சொல்லுக்கு ஆளானோம். அதே கல்லூரியிலேருந்து எனக்கு அந்த கால் வந்துச்சு. ரஜினிகாந்த் சார் மாதிரி ஒரு பெரிய காரில் போய் இறங்கல, நான் ஒரு பைக்கில் தான் போய் இறங்கினேன். ஆனால் அந்த இறங்கின அந்த மொமெண்ட்ல இருந்து அந்த ரெட் கார்பெட் போட்டு VKD பாலன் சார் சொன்ன மாதிரி அந்த பாஷா மொமெண்ட் மாதிரி எனக்கு ஒரு அண்ணாமலை மொமெண்ட்டாக அந்த இடம் இருந்துச்சு. ரெட் கார்பெட்டில் நான் முன்னாடி போக எனக்கு பின்னாடி 4-5 பேர் கூடவே வந்தாங்க. கூடவே பேக்ரவுண்டில் சாங் ஆள போகிறான் தமிழன் அப்படின்ட்டு சொல்லும் போது அந்த கையை சிக்கிச்சுட்டு போன அந்த மொமெண்ட்டை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்த ரெட் கார்பெட்டில் போய் அந்த காலேஜில் ஒரு ஃபங்க்ஷனில் சீஃப் கெஸ்ட்டாக நான் போய் உட்காந்தேன். அந்த மொமெண்ட் மறக்கவே முடியாது. அன்னைக்கு நான் கொடுத்த ஸ்பீச் இன்றைக்கும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட் உங்கள் லைஃப்லையும் நிச்சயமாக நடக்கணும். அது நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சி ஒரு விஷயத்தின் மேலே நீங்கள் பேஷனேட்டாக இருந்தீங்கன்னா தோல்வின்றது ஒரு விஷயமே கிடையாது, அவமானன்றது ஒரு விஷயமே கிடையாது, அசிங்கப்படுறதுன்னு ஒரு விஷயமே கிடையாது, கஷ்டப்படுறதுன்னு ஒரு விஷயமே கிடையாது. பட்டு 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 பட்டு
வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களால் வர முடியும். இதே மாதிரி மொமெண்ட் உங்கள் லைஃப்லையும் நிச்சயமாக அமையும். இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் உங்கள் லைஃப்பில் நடந்துருச்சுன்னா கமெண்ட்டில் அதை ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கையை வாழுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.